ஸ்டார் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் உங்கள் அட்சய ஜோதிடர் ரகுபதி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனியப்ச ராகு கேதுவே நமோ நமக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் ரோஹிணி நட்சத்திரத்திற்குரிய விருட்சங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே ரோஹிணி நட்சத்திரம் என்பது ஒரு பிரசித்தி பெற்ற நட்சத்திரம். கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நட்சத்திரமாக கருதப்படுவது இந்த ரோஹிணி நட்சத்திரம். ஆனால் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் மொத்தம் 4 பாதங்கள் இருக்கிறது. அந்த 4 பாதத்துக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்கிறது. பொதுவாக ரோஹிணி என்பது சந்திர பகவான். சந்திர பகவான் என்பதை குளிர்ச்சி, மதி, அறிவு, செல்வம், வளம் இப்படி குறிக்கக்கூடியது தான் இந்த ரோஹிணி நட்சத்திரம். இந்த ரோஹிணி 1ஆம் பாதத்துக்குரிய விருட்சமாக கருதப்படக்கூடியது நாவல் மரம். நாவல் மரம் எங்கெல்லாம் தலவிருட்சமாக இருக்குதோ அங்கெல்லாம் ரோஹிணி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஜென்ம நட்சத்திரமாக உடையவர்கள் அல்லது அச்சய நட்சத்திரமாக இருக்கிறவங்க இந்த நாவல் மரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய கோயிலில் சென்று வழிபடுவது மிக சிறப்பான விஷயம். அப்படி மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் ஆலை மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம். அங்கே வாய்ப்பு இருக்கிறவங்க ரோஹிணி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அல்லது ரோஹிணி 1ஆம் பாதம் அட்சய நட்சத்திரமாக செல்லக்கூடியவர்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த கோயிலுக்கு செல்லும்போது அந்த தலவிருட்சத்துக்கிட்ட ஒரு சில நிமிஷங்கள் உட்கார்ந்து மௌனமாக தியானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு சிறப்பு தரும். 2ஆவதாக ரோஹிணி 2ஆம் பாதத்துக்குரிய நட்சத்திர விருட்சமாக கருதப்படக்கூடியது சிவப்பு மந்தாரை. சிவப்பு மந்தாரை நிறைய இடத்துல தலவிருட்சமாக இல்லை. ஆனால் இந்த சிவப்பு மந்தாரை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த மந்தாரையில் இட்லி எல்லாம் செய்வாங்க. அதனால் இந்த மந்தாரை, சிவப்பு மந்தாரை இல்லைனா மந்தாரை ரோஹிணி 2ஆம் பாதத்துக்கும் ரோஹிணி 3ஆம் பாதத்துக்கும் மந்தாரை தான். இந்த மந்தாரை மரக்கன்று வாங்கி நடம் முடிகிறவங்க நட்டு வளருங்க. அது மிகவும் சிறப்பு. அதே போல் கடைசியாக ரோஹிணி 4ஆம் பாதத்துக்குரிய தலவிருட்சமாக கருதப்படக்கூடியது நாகலிங்க மரம். நாகலிங்க மரம் நிறைய சிவன் கோயிலில் இந்த நாகலிங்க மரம் இருக்கிறது. ரோஹிணி 4ஆம் பாதத்துக்குரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அல்லது அட்சய நட்சத்திரமாக செல்லக்கூடியவங்க இந்த நாகலிங்கம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானையோ இல்லை அங்கே இருக்கிற அந்த நாகலத்துக்கு மரத்துக்கு அடியில் சில வினாடிகள் அப்படி இல்லைன்னா சில நிமிடங்களை உட்கார்ந்து தியானித்து வருவது மிக சிறந்த பலனை தரக்கூடியது. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அடுத்த விஷயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.